ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வர்ற பாதைகள் எல்லாமே கடினமாக இருப்பதாக தோன்றுகிறதா உங்களுக்கு? இந்த வாழ்க்கையின் பாதையை நான் கடந்து போகணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்து நான் கடக்க போகிறேன்னு எனக்கு வழி தெரியல. குடும்பத்திலையும் ஒரு பக்கம் நெருக்கடி, இன்னொரு பக்கம் நான் வேலை செய்கிற இடத்துலயும் நான் நெருக்கப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன். என்னுடைய தொழிலையும் எந்த முன்னேற்றமும் இல்லை, எல்லா இடத்துலயும் நான் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு எந்த நிம்மதியும் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு உங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளை கண்டு மனம் சோர்ந்து போய் இதுல இருந்து நான் மீண்டு வர முடியாதா, இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடையாதான்னு சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எல்லாமே கொஞ்ச காலம் தான். தேவன் இதை உங்க வாழ்க்கையில அனுமதித்து இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா இந்த பாடுகள் உபத்திரவங்கள் என்றைக்கும் நிரந்தரம் இல்லை. ஆண்டவர் இந்த கொஞ்ச காலத்துல உங்களை சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி கடைசியில ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேல உங்களை நிலைநிறுத்துவார். அது வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல அமைதலாக காத்திருங்க. ஆண்டவரை பிடித்திருக்கிறத விட்டு விடாதீங்க. ஆண்டவர் மேல விசுவாசத்தோட இருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது போல நீங்க ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்க தேவனுடைய பலத்த கைக்குள்ள நீங்க அடங்கி இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவருக்குள்ள படுகிற பிரயாசம், நீங்க அனுபவிக்கிற பாடுகள் எதுவுமே விருதாவாய் போகாது. ஆண்டவர் எதையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆண்டவர் அந்த முடிவின் மூலமாக உங்களை கண்மலையின் மேல நிறுத்துவார். அதனால மனம் சோர்ந்து போகாதீங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, தங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னு பாடுகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளின் விண்ணப்பங்களையும் கண்ணீரையும் ஜெபத்தையும் நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா, அந்த பாடுகள் எல்லாவற்றையும் கொஞ்ச காலம் தான் நீங்க அனுமதித்து இருக்கிறீங்க ராஜா. இந்த பாடுகளின் மூலமாக உங்க பிள்ளைகளை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்தி கண்மலையாகிய கிறிஸ்துவில நிலைநிறுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த பாடுகளிலிருந்து உங்க பிள்ளைங்களுக்கு ஏசப்பா நீங்க சீக்கிரம் ஏசப்பா விடுதலை கொடுக்க போகிறதற்காக நன்றி ராஜா. உங்க பிள்ளைகள் படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளின் கண்ணீரையும் ஜெபத்தையும் நீங்க கணக்குல வைத்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. ஏற்ற காலத்துல நீங்க உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் விசுவாசமாய் இருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார்.